கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் லெஸ்கேக்கில் வைட்டி. ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஸ்டம்பிள் ஏஸ் விளாட போகிறோம். ஸ்டம்பிள் ஏஸில் எப்போ நீ இந்த ரெட் கலர் காஸ்டியூம் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் இந்த கிளிப்பிங்கை மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துன்னு வந்துடுங்க. வைட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் லைக்கை போட்டு விட்ருங்க. வாங்க கேம் பிளேயை பார்க்கலாம். பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆளையே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஓடுங்கள் 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 ஓடுங்கள்னு ஓடிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மேப் வந்துச்சு. சுருன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு நல்ல மேப்புனாலும் இவ்வளோ நேரம் சுற்றாது. கெட்ட மேப்பு வரப்போது முன்னாடியே உராரிச்சு சொல்கிறாங்கன்னு இப்போவே புரிஞ்சிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு உடனே ஸ்னோ மேப் வந்திருக்கு, ஐஸ் மேப்பு. நம்மளுக்கு கால் வலிக்கிட்டே இருக்கும் இந்த மேப்பில். அதனால் நான் இந்த எலும்பு கூட வச்சுட்டு எப்படி தான் ஓட போகிறேனே தெரில. மனுஷனாக தான் கால் வளர்க்கும், இந்த எலும்பு கூட எலும்பு தானே இருக்குது, இது கூட கால் வலிக்குது பாருங்களேன். என்னத்தான் சொல்கிறது, எலும்பு கொடுக்கும் கால் வலிக்கும்னு நான் இதுலேருந்து தான் புரிஞ்சுக்கிறேன். ஐயோ ஓடுங்க 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 டக்குன்னு ஓடுங்க டக்குன்னு ஓடுங்க டக்குன்னு ஓடுங்க. நல்ல பையன் எலும்பு கூடு எலும்பு கூடு நல்ல பையன் எலும்பு கூடையே இடிக்காதடா தம்பி இடிக்காதடா. டே இடிக்காதடா. இடிக்காதடா. அப்பா எவ்வளோ வழியா எப்படியோ வந்துட்டோம். ஒரு வழியாக வந்துட்டோம். குவாலிஃபயரும் ஆகிட்டோம். 16 வந்தால் கூட பரவாயில்லடா, லேட்டஸ்ட்டாக எலும்பு கூடு வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் சுற்ற ஆரம்பிச்சுமே. இப்போ கிருன்னு தலை சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு. ஏன்னா இந்த ஸ்டம்பிள் கேஸ் விளாண்டு ரொம்ப தலை சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனே பார்க்கக்கூடாது, அதில் வர நான் ஸ்டம்பிள் கேஸ் விளாண்டு தலை சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபர் ஷேரை பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பரியாக இருக்கும். சூப்பு கூட குடிக்கலாம், ஓகேங்களா? மறக்காமல் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ வந்தீங்கன்னா ராக்கெட் ரம்பிள்னு ஒரு மேட்ச் வந்திருக்கு. ராக்கெட் ரம்பிள்னு ஒரு மேட்ச் வந்திருக்கு. இந்த மேட்ச்லையாச்சும் நம்ம வின் பண்ண வரான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எத்தனை கிலோ விட்டேன். என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பி குதிக்கலான்னு சொன்னோன்னே சரி போய் உக்காந்துட்டேன். சரி இங்கே ஒருத்தவன் இருக்கான், அடிலான்னு பார்த்தா அது நம்ம தீமாடு சாரா தம்பின்னு சொல்லிட்டோன்னே இங்கே ஒருத்தவன் வந்தால் எல்லோ கலர் மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட விழுந்தேன். என்னடா பண்ணுறது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பைக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் போகும்போது திருப்பி தண்ணிக்குள்ளே வந்துட்டேன். அப்படின்னு தான் போடணும், ஆனால் என்கிட்ட அந்த வாய்ஸ் இல்லை, அதனால் நான் போடலை. ஓகே, நான் இப்போ சூப்பர் ப்ரோ பிளேயரான்னு சொல்லி குதிச்சுக்கிட்டே இருந்து இப்போ நான் அடித்தேன் பாருங்க, பாம் எங்கேயோ போகுது. இவன் அடிச்சா கரெக்டாக எனக்கு வருது. என்னடா இது ஸ்டம்பிள் காய்ஸ் எனக்கு செய்த சதி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய்கிட்டு இருந்தேன். போகும்போது நடுவில் எல்லோ கலர் மாட்டிய 3 பேரும் வந்தானுங்க. மோட்டு பட்லு சுப்பு அப்படின்னு 3 பேர் வந்தானுங்க. என்ன அடிச்சு விட்டானுங்க. டேய் என்ன அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம இந்த வழியில் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வழியில் போகும்போது இங்கே நம்ம டீமால் ஒருத்தன் வந்தான். டேய் தம்பி என்னடா என் டீமாலே அடிப்பியாடான்னு சொல்லிட்டு அடிக்கும்போது அவன் கீழே உள்ள நான் கீழே போடுறேன். டேய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்காச்சும் இவ்வளோ இந்த வழியில் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போகலான்னு சொல்கிற போது வாய் ரொம்ப குளருது ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே தெரில. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா கொண்டுட்டார் தம்பி, ஏன்னாப்பா எங்கள் ஏரியாவுக்கு வரீங்க அப்படின்னு போங்கன்னு சொல்லிட்டு அச்சு விட்டோன்னே திருப்பியும் போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தேன் போது இந்த சைடு போனால் இப்போ எவனையும் காணோம். வந்தார் ஒருத்தவர், அடிச்சு விட்டான்ல 2 பேரும் குச்சி விளாண்டுருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. ஃபோனே ஹேங் ஆகாதுன்னு போயிட்டு நானே வாண்டடாக ஊந்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபர் ஷேரை போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியாக உள்ளும்னு சொல்கிறதுக்குள்ளே குவாலிஃபயர் ஆகிவிட்டாது. சூப்பரா மாசா கெத்தா வீட்டிஜியா
அப்படின்னு சொல்லிட்டு விடிஜி கிடையாது எஸ்கே கிளவைடே அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான். விடிஜியில் எனக்கு பிடிக்காது. அந்த விடிஜி மண்டையை ரொம்ப ஒரு சீன் போடுவார், அதனால் எனக்கு பிடிக்காது. ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலில் கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொடுப்பேனான்னு தெரியல, ஏன்னா நம்ம சேனல் வெறும் 21 சப்பில் தான் இருக்கும் இப்போதைக்கு. நம்ம 1K தாண்டினா தான் நம்ம அந்த கிவ் அவே கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா நான் பாக்கெட் மணி சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு கிவ் அவே கொடுக்கறதுக்காக. ஒரு 1K தாண்டிங்கன்னா நான் உங்களுக்கு கிவ் அவே கொடுத்துருவேன். எதில் கொடுக்க மாட்டேன்னு தெரியாது. ஃப்ரீ ஃபயரில் கொடுப்பேன், ஸ்டம்பிள் கேஸில் கொடுப்பேன், அந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் கொடுப்பேன். இல்லை ரியலான மணி கூட கொடுப்பேன். மணி கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் மணி கொடுக்க மாட்டேன். இல்லை உங்கள் சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கிவ் அவே கொடுப்பேன். ஏதாச்சும் ஒன்று கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் கிராஃப்ட் கூட உங்களுக்கு கொடுப்பேன் கிவ் அவே. நான் சொல்கிறேங்க, மாசாக இருக்கும்ல. அதனால் நீங்கள் மறக்காமல் நம்மளை 1K தாண்டி விட்ருங்க. இப்போ தான் கிவ் அவே கிடைக்கும். பார்த்துக்கோங்க. கிவ் அவே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி 1K தாண்டிடணும். அதுக்குள்ளே நான் அவுட் ஆகிட்டேன், செத்து போயிட்டேன். சரி, நம்ம அடுத்த மேட்ச் விளாட்லாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மண்டேனுங்க நம்ம கிவ் அவேன்னு பேசும்போது தான் அவுட் ஆகி விட்றானுங்க. இந்த மண்டையை மட்டும் என் கையில் கச்சோம். மண்டையிலேயே எலும்பு கொடுங்க, மண்டை ஒஞ்சிருக்க பாருங்களேன். அந்த மாதிரியே ஒச்சு விட்றணும் தட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேப்பு சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, எனக்கு ஏதாச்சும் நல்ல மேப் கொடுப்பாங்களா? அது மட்டும் சொல்லுங்க. கிருன்னு சுற்றுது. கடைசியில் ஃப்ளோர் ஃப்ளிப் மேக்கு கொடுத்து விட்றானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளோர் ஃப்ளிப் மேப்பை கொடுத்து விட்றானுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாய் ரொம்ப குளறுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிவ் அவே கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த 1K தாண்டிட்டிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்வாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஷார்ட்ஸ் முதல்ல அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷார்ட்ஸுக்கு வியூஸே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வியூஸு போகுங்க, லைக்கு பண்ணி விடுங்க, ஷேரு பண்ணி விடுங்க. கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எனக்கு ஷேரு லைக்கு பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தவனை கொஞ்சம் கூல் பண்ணி விடுவீங்க. கூலிங்கான ஐஸ் கட்டி குடிக்கிறேன். கூலிங்கான ஐஸ் கட்டியை வாயில் போட்ட மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஐயோ போப்பா. அப்படியே கூலிங்கான ஐஸ் கட்டின்னு சொல்கிற போது காக்கா வேற கத்திட்டு போகுது, இவன் வேற கீழே விழுறான். டாய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெத்தாக போய் வின் பண்ணிட்டோன்னு இங்கே ஒரு பேண்டா பாய் ஓடி விட்டான் தான். சரி, இந்த நர்ஸு பொம்பளை பார்க்கலான்னு. நர்ஸு பொம்மை மியூசிக்லாம் வச்சுருக்கியா? மியூசிக் பாட்டு போதா? ஐயோ பாவம் இந்த நர்ஸு பொம்பளை. குதிக்கும் போது எவனோ ஹார்ட்டு போட்டு அவனை பிடிச்சிட்டானா இல்லை பஞ்சு பண்ணி விட்டானான்னு தெரியல. பாவம் ரொம்ப கவலையாச்சு. என்னடா இந்த டெடி பேர் நல்ல லெஜெண்ட்ரிலாம் போட்டிருக்கான், ஆனால் அவுட் ஆகி விட்டான். சரி விடுங்க, நம்மளுக்கு டீம் அந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறது. நானும் லெஜெண்ட்ரிலாம் புழுவ முடியாது, ஏன்னா நானே ஒரு நூபுடே சாலாதான். எப்பயுமே நான் நூபு தான், ஆனால் நான் ஒத்துக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்த வீடியோ என்ன போடலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போட்டுருவேன். எனக்கு வர இன்றைக்கி எக்ஸாமு, என்னன்னாலும் உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணிட்டு கொண்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு லைக்கு போட்டு விட்ருங்க, ஷேர் போட்டு விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இல்லாட்டி கிவ் அவேல உங்களால் கலந்துக்க முடியாது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த தடவை ராக்கெட் நம்பரில் வந்திருக்கு செகண்ட் மேட்சா. பின்னாடி வந்து கோயிங்கன்னு எவனோ பிபி விட்டுக்கிட்டு இருக்கிறான். அது வந்து மியூசிக்கில் கேட்கும், அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே நம்மளுக்கு ஃபோனு ஸ்ட்ரெக்கு ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போய் விழுந்துடுவேன். இப்போ திருப்பியும் வந்துட்டேன். என்னடா டேய் தம்பி, என்னடா பண்ணுறீங்க? டேய் இங்கே பாரு, எல்லாம் ப்ளூ கலர் மண்டேனுங்களும் வந்துட்டானுங்கடா. டேய் என்னடா பண்ணுறீங்க? வந்து இந்த ப்ளூ கலர் மண்டேனுங்களாட்ரா. டேய் எல்லாருமே வந்துட்டானுங்கடா. அவனுங்க 7 புஷ்டானுங்கடா. டேய் வந்து அடியாடா ப்ளூ கலர் மண்டேனுங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நூபு மாதிரி ஆடுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீமில். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ளூ கலர் இங்கே பாருங்களேன், அடிக்கிறான்னு தெரிஞ்சே வேணும்னுக்கே போகிறான் பாருங்களேன். என்னடா என்னை அடி வாங்க வைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷமாடா உங்களுக்கு? சரி, என்னமோ இந்த மேட்ச்சில் அவுட் ஆக போகிறோன்னு இப்போவே சொல்லிட்டாங்க. சரி அவுட் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் புஷ்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 8 புஷ்டாங்க, நாங்கள் வேறு 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். என்னடா எல்லோக்கு வந்த சோதனை. எல்லோனாலே டர்ட்டி ஃபெல்லோ தானே, டர்ட்டி ஃபெல்லோவே போவோம். ப்ளூ காட் பிளஸ் யூ. வச்சுக்கோங்க நம்ம டாக்டரோன்னு முடிவு எடுத்தாச்சு. தோற்றுருவோம். ஓகே, இப்போ முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கலாம். அதுக்குள்ளேயும் பறக்க விட்டான்டா
குண்டு பையன் பறவை விட்டான். சரி தோக்க போகிறோன்னு தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால சும்மா நின்றாச்சும் பிடிச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ வாங்க எங்கள் அடிக்குமார். ஏய் ஏன்டா என்னை மட்டும் அடிக்கிறீங்க? இந்த எலும்பு கூடுங்க மண்டையில் என்ன எழுதியிருக்கோன்னு தெரில. எலும்பு கூட மட்டும்தான் அடிக்கணும்னு சொல்லுங்க. எல்லாமே கோடா கோடா ஜிஜிடா போங்கடா போங்கடா. நம்ம தோக்க போகிறோன்றது இதிலே தெரிஞ்சிச்சு. சரி நம்ம சும்மா சுற்றிக்கிட்டு இருப்போம். தோக்க போகிறோம் தோத்துட்டோம். ஓவர் டைமு. பார்த்துக்கோங்க பார்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் தந்துக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் எஸ்கே கிளர். பாய் கைஸ். அடுத்த வீடியோ என்ன பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய் கைஸ்.